நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியேன் ரேணுகாதேவி கணேஷ்குமார். சுக்கிர பகவான் லக்னத்துக்கு 6, 8, 12 இருக்கும்போதோ, 6, 8, 12 அதிபதிகளின் தொடர்பு சுக்கிரனுக்கு கிடைக்கும் போதோ, சனி, செவ்வாய், சூரியன், ராகு, கேது போன்ற பாவகிரகங்களின் தொடர்பு சுக்கிர பகவான் பெறும்போதோ திருமணத்தில் தடை மற்றும் தாமதத்தை ஏற்படுத்துகிறார். இந்த தோஷத்துக்கான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தையோட பிறந்த சகோதரி, அத்தை முறை வேணுங்கிறவங்க அவங்களையோ, தன்னோட பிறந்த சகோதரி, அக்கா, தங்கை அவங்களையோ, பக்கத்தில் இருக்கிற பெண்கள்னாலும் சரி, சொந்தங்கள் யாருனாலும் சரி, பெண்களை ஒரு நாள் ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, உங்களுக்கு சந்திராஷ்டம் இல்லாத அன்னைக்கு அவங்கள வரவழைச்சி வீட்டில் திருவிளக்கேற்றி திருவிளக்கிற்கும் சுவாமி படங்களுக்கும் வெள்ளை புஷ்பங்களால் அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு ஒரு நேரம் உங்கள் வீட்டில் சாப்பாட சொல்லி அவங்களுக்கு சுக்கிரன் சார்ந்த பொருட்களான கண்ணாடி வளையல், முகம் பார்க்கும் கண்ணாடி, சீப்பு, மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, ஒரு ரவிக்கை பிட்டு, ஒரு பழம், ஏதாவது ஒரு பழம், வாழைப்பழம்னா 2 வைங்க, மற்ற பழம் எதுனாலும் ஒரு பழமாக வச்சுக்கலாம். பழம் அந்த ஒரு தாம்பழத்தட்டில் வச்சு அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கிக்கணும். ஒரு அச்சதையை அவங்க கையில் கொடுத்து உங்களை ஆசீர்வாதம் பண்ண சொல்லி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறதன் மூலமாக திருமண தடை தாமதம் விலகி ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையும் யோகத்தை பெறலாம். மற்றும் இந்த மாதிரியான ஜாதக அமைப்புடையவர்கள், திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி, பெண்களிடம் மரியாதையாக நடத்தணும். அவங்கள தகாத வார்த்தைகளால் பேசக்கூடாது, மனம் நோகும்படியாக நடந்துக்கக்கூடாது. இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமோடு இருந்தீங்கன்னா இந்த பெண் சம்பந்தப்பட்ட சாபம் விலகும். மற்றும் இந்த சுக்கிரன் பாவகிரகங்களால் ஏற்படக்கூடிய இந்த தோஷங்கள்லாம் விலகி அதெல்லாம் சாந்தமாகி உங்களுக்கு நல்லதே நடக்கிறதுக்கு ஏதுவாகும். நன்றி நண்பர்களே, மிக்க நன்றி.